அத்தியாயம் 47. நான் மேலை நாட்டிற்கு திரும்புகிறேன். நான் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் அநேக யோக பாடங்களை போதித்திருக்கிறேன். ஆனாலும் ஓர் இந்து என்ற முறையில் ஆங்கில மாணவர்களுக்கு பாடம் போதிப்பதில் நான் அசாதாரணமான மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். என் லண்டன் வகுப்பு அங்கத்தினர்கள் ரசித்து சிரித்தார்கள். எங்கள் யோக அமைதியை எந்த அரசியல் குழப்பங்களும் பாதிக்கவில்லை. இந்தியா இப்பொழுது புனிதமான ஒரு நினைவு மட்டுமே. இது 1936 வருடம் செப்டம்பர் மாதம். 16 மாதங்களுக்கு முன் மறுபடியும் லண்டனுக்கு வந்து உரை நிகழ்த்துவதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டி நான் இங்கிலாந்தில் இருந்தேன். யோகத்தின் அமரத்துவ உபதேசங்களுக்கு இங்கிலாந்தும் செவிசாய்க்கிறது. நான் தங்கியிருந்த கிராஸ்வெனர் ஹவுஸ் என்ற இடத்தில் நிருபர்களும் செய்திச் சுருள் புகைப்பட நிபுணர்களும் மொய்த்திருந்தனர். செப்டம்பர் 29 ஒயிட்ஃபீல்டு காங்கிரிகேஷனல் சர்ச்சில் உலக மதங்கள் தோழமைக் குழுவின் பிரிட்டிஷ் தேசிய கழகம், அதாவது த பிரிட்டிஷ் நேஷனல் கவுன்சில் ஆஃப் வேர்ல்டு ஃபெலோஷிப் ஆஃப் ஃபெய்த் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்தில் நான் நட்புறவில் நம்பிக்கை நாகரிகத்தை எப்படி காப்பாற்ற முடியும் என்ற கடினமான விஷயத்தைப் பற்றி சொற்பொழிவாற்றினேன். கேக்ஸ்டன் ஹாலில் 8 மணிக்கு நான் ஆற்றிய சொற்பொழிவுகளின் போது கூட்டம் நிரம்பி வழிந்தது. இங்கு இடம் கிடைக்காதவர்கள் 2 இரவுகள் நான் 9:30 மணிக்கு வின்ஸ்டர் ஹவுஸ் ஹாலில் ஆற்றிய 2வது சொற்பொழிவுக்காக காத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து வந்த வாரங்களில் யோக வகுப்புகளுக்கு வருபவர்களின் கூட்டம் மிக மிக அதிகமாகிவிட்டதால் திரு ரைட் அவ்வகுப்புகளை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டியிருந்தது. ஆன்மீக உறவில் ஆங்கிலேயர்களின் உறுதிப்பாடு போற்றத்தக்க முறையில் வெளிப்படுகிறது. லண்டன் யோக மாணவர்கள் நான் அங்கிருந்து கிளம்பிய பிறகு செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் மையம் ஒன்றை தாங்களாகவே விசுவாசத்துடன் முறையாக அமைத்துக் கொண்டனர். கடுமையான போர் நடந்த வருடங்களிலும் அங்கு வாரந்தோறும் தியான கூட்டங்களை நடத்தினர். இங்கிலாந்தில் இருந்த வாரங்கள் மறக்க முடியாதவை. லண்டனில் பல நாட்கள் சுற்றுலா சென்றது. அதன் பிறகு அழகிய கிராமப்புறங்களுக்கு சென்றது. திரு ரைட்டும் நானும் எங்கள் நம்பிக்கைக்கு உகந்த ஃபோர்டு வண்டியை பிரிட்டிஷ் சரித்திரத்தில் பெயர் பெற்ற பெரும் கவிஞர்களும் வீரர்களும் பிறந்த இடங்களையும் கல்லறைகளையும் சென்று பார்ப்பதற்கு உபயோகப்படுத்தினோம். எங்கள் சிறு குழு பிரமன் என்ற கப்பலில் அக்டோபர் மாத இறுதியில் சவுத்தாம்ப்டனிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணமாயிற்று. நியூயார்க் துறைமுகத்தின் கம்பீரமான சுதந்திர தேவி சிலையின் காட்சியால் ஏற்பட்ட ஆனந்த உணர்ச்சி தொண்டையை அடைத்தது. ஃபோர்டு வண்டி புராதன தேசங்களில் செய்த கடினமான சஞ்சாரங்களினால் கொஞ்சம் தேய்வடைந்திருந்தாலும் இன்னும் வலிமையாகவே இருந்தது. அது கண்டத்தின் குறுக்காகச் சென்று கலிபோர்னியாவை அடைய வேண்டிய நெடும் பயணத்தை தன் பாங்கிலேயே ஏற்றுக்கொண்டது. 1936 இறுதியில் இதோ மவுண்ட் வாஷிங்டன் மையம். வருடக்கடைசி விடுமுறை தினங்கள் லாஸ் ஏஞ்சலிஸ் மையத்தில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 24 ஆன்மீக கிறிஸ்துமஸ் அன்று 8 மணி நேரம் கூட்டு தியானம் செய்து மறுநாள் சமூக கிறிஸ்துமஸ் விருந்துடன் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்வருடம் உலகம் சுற்றி வந்த 3 பயணிகளுக்கு நல்வரவு கொடுப்பதற்காக வேண்டி வெகு தூரத்திலிருந்து வந்த அன்பான நண்பர்கள் மற்றும் மாணவர்களின் வருகையினால் கொண்டாட்டங்கள் மிக விமரிசையாக அமைந்திருந்தன. கிறிஸ்துமஸ் தின விருந்தில் 15,000 மைல்கள் தூரத்திலிருந்து இந்த மகிழ்ச்சியான வேளைக்கென்றே கொண்டு வரப்பட்ட தின்பண்டங்கள் அடங்கியிருந்தன. காஷ்மீரத்திலிருந்து குச்சி காளான்கள், டப்பாவில் அடைத்த ரசகுல்லா மற்றும் மாம்பழக்கூழ், பப்படம், ஐஸ்கிரீமில் வாசனை சேர்ப்பதற்காக இந்தியாவில் மலரும் குங்குமப்பூவிலிருந்து எடுத்த ஒரு வகை எண்ணெய் முதலியனவாகும். அன்று மாலை ஜொலித்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் மரத்தைச் சுற்றி கும்பலாக நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். பக்கத்தில் இருந்த கணப்பில் வாசனை பொருந்திய சைப்ரஸ் கட்டைகள் எரிந்து கொண்டிருந்தன. பரிசு நேரம். இப்புவியின் தொலைதூர மூலைகளிலிருந்து பாலஸ்தீனம்,
எகிப்து, பாரதம், இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலியிலிருந்து பரிசுகள். எவ்வளவு சிரமத்துடன் திரு ரைட் ஒவ்வொரு வெளிநாட்டு சந்திப்பிலும் அமெரிக்காவில் உள்ள பிரியமுள்ள நண்பர்களுக்காக கொண்டு செல்லும் பொக்கிஷங்களை திருட்டு கைகள் கவர்ந்துவிடக் கூடாதென கவனமாக பெட்டிகளை எண்ணி வைத்திருந்தார். புண்ணிய பூமியான பாலஸ்தீனத்திலிருந்து கலை வேலைப்பாடுடன் கூடிய புனித ஆலிவ் மரத்தாலான பெயர் பலகைகள், பெல்ஜியம் மற்றும் ஹாலந்திலிருந்து நுட்பமான பின்னல் மற்றும் பூத்தையல் வேலைப்பாடுகள் நிறைந்த ஆடைகள், பாரசீக கம்பளங்கள், நேர்த்தியாக நெய்யப்பட்ட காஷ்மீர சால்வைகள், மைசூரிலிருந்து என்றும் மனம் வீசும் சந்தனமரத் தாம்பாளங்கள், மத்திய மாகாணங்களிலிருந்து சிவனுடைய நந்தியின் கண் எனப்படும் கற்கள், வெகு காலத்திற்கு முன்பிருந்த ராஜவம்சத்தினரின் இந்திய நாணயங்கள், கல்லிழைத்த பூச்சாடிகள் மற்றும் கிண்ணங்கள், சிறு சிறு பொம்மைகள், சித்திர திரைச்சீலைகள், கோயிலுக்கான ஊதுபத்திகள் மற்றும் வாசனைப் பொருட்கள், அச்சு வேலை செய்யப்பட்ட சுதேசி பருத்தி துணிகள், அரக்கு வேலைப்பாடமைந்த பொருட்கள், மைசூர் யானை தந்தத்தில் செதுக்கிய பொருட்கள், ஆர்வத்தை தூண்டும் நீண்ட விரல் கொண்ட பாரசீக காலணிகள், மிக புராதனமான ஒளியூட்டப் பெற்ற கைப்பிரதிகள், வெல்வெட்டுகள், ஜரிகை வேலைப்பாடமைந்த பட்டாடைகள், காந்தி குல்லாய்கள், மண்பாண்டங்கள், தளவரிசை கற்கள், வேலைப்பாடு அமைந்த பித்தளை பொருட்கள், பிரார்த்தனையின் போது உபயோகிக்கும் கம்பளங்கள், 3 கண்டங்களிலிருந்தும் வந்த செல்வங்கள், மரத்தடியிலிருந்த மிக பெரிய குவியலிலிருந்து நேர்த்தியாக சுற்றி வைக்கப்பட்டிருந்த பொட்டலங்களை நான் ஒவ்வொன்றாக எடுத்து விநியோகித்தேன். சகோதரி ஞானமாதா, இனிமையான முகத்தோற்றமும் ஆழ்ந்த ஞானமும் பெற்ற புனிதமான அமெரிக்க மாதுவிடம் நான் ஒரு நீண்ட பெட்டியை அளித்தேன். நான் அங்கு இல்லாத சமயத்தில் அவர்தான் மவுண்ட் வாஷிங்டன் மையத்தின் பொறுப்பை ஏற்றிருந்தார். மெல்லிய காகிதச் சுற்றிலிருந்து அவர் பொன்னிறமான ஒரு காசி பட்டுப்புடவையை எடுத்தார். நன்றி ஐயா, இது பாரதத்தின் அற்புதத்தை என் கண்முன் கொண்டு வருகிறது. திரு டிக்கின்சன், அடுத்த பொட்டலத்தில் நான் கல்கத்தா பஜார் ஒன்றில் வாங்கிய ஒரு பரிசு இருந்தது. திரு டிக்கின்சனுக்கு இது பிடிக்கும் என்று நான் அப்பொழுது எண்ணினேன். திரு டிக்கின்சன் 1925ஆம் ஆண்டு மவுண்ட் வாஷிங்டன் மையம் ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கும் விஜயம் செய்யும் ஓர் அன்பான சீடர். இந்த 11வது வருடாந்திர கொண்டாட்டத்தில் அவர் அந்த நீண்ட பொட்டலத்தின் ரிப்பன்களை பிரித்தபடி என் முன் நின்றார். வெள்ளிக் கிண்ணம். உணர்ச்சி பெருக்கில் தவித்தவாறு அவர் அந்த உயரமான பருக பயன்படும் கிண்ணப் பரிசை உற்று நோக்கினார். அவர் ஒருவித திகைப்புடன் சிறிது தூரத்தில் சென்று அமர்ந்தார். நான் சாண்டா கிளாஸ் பாத்திரத்தை மறுபடி ஏற்பதற்கு முன்னால் அவரை நோக்கி அன்புடன் முறுவலித்தேன். அம்மகிழ்ச்சி நிறைந்த மாலை நேரம் அனைத்து பரிசுகளையும் அளிக்கும் ஆண்டவனுக்கு செய்த பிரார்த்தனையுடன் முடிந்தது. பிறகு எல்லோருமாக சேர்ந்து கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடினோம். பின்னர் சிறிது நேரம் கழித்து திரு டிக்கின்சனும் நானும் ஒன்றாக சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். ஐயா, அவர் கூறினார், இந்த வெள்ளிக் கிண்ணத்திற்காக தயவு செய்து இப்பொழுது என்னை நன்றி கூற விடுங்கள். கிறிஸ்துமஸ் இரவன்று எனக்கு வார்த்தைகளே அகப்படவில்லை. நான் அந்த பரிசை உங்களுக்காகவே வாங்கி வந்தேன். 43 வருடங்களாக நான் அந்த வெள்ளிக் கிண்ணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் எனக்குள்ளேயே மறைத்து வைத்திருந்த அது ஒரு நீண்ட கதை. திரு டிக்கின்சன் என்னை சங்கோஜத்துடன் நோக்கினார். அதன் தொடக்கம் சட்டென நிகழ்ந்தது. நான் நீரில் மூழ்கிக் கொண்டிருந்தேன். நெப்ராஸ்காவில் உள்ள ஒரு சிறு நகரத்தில் என் தமையன் என்னை 15 அடி ஆழமுள்ள குளத்தில் விளையாட்டாக தள்ளிவிட்டான். எனக்கு அப்பொழுது 5 வயதுதான். 2வது தடவையாக நான் தண்ணீருக்கு அடியில் மூழ்க இருந்தபொழுது ஜொலிக்கும் பலவண்ண ஒளி ஒன்று எல்லா இடத்தையும் நிரப்பியவாறு தோன்றியது. அதன் மத்தியில் நம்பிக்கை அளிக்கும் புன்னகையுடனும் சாந்தமான கண்களுடனும் கூடிய ஒரு மனித உருவம். என் உடல் 3வது தடவையாக நீருக்குள் மூழ்கும் பொழுது என் சகோதரனின் தோழர்களுள் ஒருவன் ஒரு நீண்ட மெல்லிய அலரி மரத்தை வளைத்து மிக கீழாக அமிழ்த்தி
தவிக்கும் என் விரல்களால் வாகாக அதை பற்றிக் கொள்ள வழிகோலினான். பிறகு அந்த சிறுவர்கள் என்னை தூக்கி கரையில் போட்டு எனக்கு வேண்டிய முதலுதவி சிகிச்சை தந்தனர். 12 வருடங்கள் கழித்து 17 வயது இளைஞனாக நான் சிகாகோவிற்கு என் அன்னையுடன் விஜயம் செய்தேன். அது 1893 ஆண்டு செப்டம்பர் மாதம். உலக சர்வமத மகாசபை கூட்டம், வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் நடந்து கொண்டிருந்தது. அன்னையும் நானும் ஒரு முக்கியமான வீதியில் நடந்து கொண்டிருக்கையில் நான் மறுபடியும் சக்தி வாய்ந்த அந்த ஒளி வீச்சைக் கண்டேன். சில அடிகளுக்கு அப்பால் நான் பல வருடங்களுக்கு முன்னால் கண்ட காட்சியில் தோன்றிய அதே மனிதர் சாவகாசமாக நடந்து கொண்டிருப்பதைக் கண்டேன். அவர் ஒரு பெரிய அரங்கத்தை அடைந்து அதனுள் நுழைந்து மறைந்தார். அம்மா, நான் கூறினேன். நான் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருந்த பொழுது தோன்றியவர் அந்த மனிதர்தான். நாங்கள் இருவரும் அவசரமாக அந்த கட்டிடத்தில் நுழைந்தோம். அந்த மனிதர் பிரசங்கம் செய்யும் மேடையில் அமர்ந்திருந்தார். சீக்கிரமே நாங்கள் அவர்தான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் சுவாமி விவேகானந்தர் என்று அறிந்தோம். ஆன்மாவை தூண்டக்கூடிய சொற்பொழிவை அவர் ஆற்றிய பிறகு அவரை சந்திக்க நான் முன்னே சென்றேன். அவர் என்னை பார்த்து நாங்கள் ஏதோ பழைய நண்பர்கள் என்பது போன்று கருணையுடன் புன்னகைத்தார். நான் மிக சிறியவனாயிருந்ததினால் என் உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துவது என எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் மனத்துள் அவர் எனக்கு குருவாக இருக்க முன் வருவாரோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் என் எண்ணத்தை அறிந்து கொண்டார். இல்லை என் மகனே, நான் உன் குரு அல்ல. விவேகானந்தர் தன்னுடைய அழகான ஊடுருவும் கண்களால் என் கண்களை ஆழ்ந்து நோக்கினார். உன் குரு பின்னால் வருவார். அவர் உனக்கு வெள்ளிக் கிண்ணம் ஒன்றை அளிப்பார். சற்று பொறுத்து அவர் புன்னகையுடன் தொடர்ந்தார். இப்பொழுது நீ தாங்கிக் கொள்ள முடிவதை விட அதிகமான அருளாசிகளை அவர் உன்மீது பொழிவார். சில நாட்களில் நான் சிகாகோவை விட்டு புறப்பட்டேன். திரு டிக்கின்சன் தொடர்ந்தார். பின்னர் அந்த மகா விவேகானந்தரை மறுபடியும் பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் கூறிய ஒவ்வொரு சொல்லும் என் அடிமனதின் உள்ளே அப்படியே அழிக்க முடியாதவாறு பதிந்து விட்டது. வருடங்கள் கழிந்தன. எந்த குருவும் தோன்றவில்லை. 1925 வருடம் ஓரிரவு இறைவன் என் குருவை அனுப்ப வேண்டுமென்று ஆழ்ந்து பிரார்த்தித்தேன். ஒரு சில மணி நேரம் கழிந்த பிறகு மெல்லிய இன்னிசை ஒலிகளால் நான் நித்திரையிலிருந்து எழுப்பப்பட்டேன். விண்ணுலகத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் புல்லாங்குழலுடனும் மற்ற வாத்தியங்களுடனும் என் முன் தோன்றினார்கள். வியக்கத்தக்க இன்னிசையால் காற்றை நிரப்பிய பின்னர் அந்த தேவர்கள் மெதுவாக மறைந்தனர். மறுநாள் மாலை இங்கு லாஸ் ஏஞ்சலிஸில் உங்கள் சொற்பொழிவுகளில் ஒன்றை முதன்முதலாக கேட்டேன். அப்பொழுது என் பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டதை தெரிந்து கொண்டேன். நாங்கள் மௌனமாக ஒருவரை ஒருவர் நோக்கி புன்னகை புரிந்து கொண்டோம். 11 வருடங்களாக நான் தங்கள் கிரியா யோக சீடனாக இருந்து வருகிறேன். திரு டிக்கின்சன் தொடர்ந்தார். எப்பொழுதாவது நான் அந்த வெள்ளிக்கிண்ணத்தை பற்றி யோசிப்பதுண்டு. அப்போது விவேகானந்தருடைய சொற்கள் உருவகமாக கூறப்பட்டவை என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்வேன். ஆனால் கிறிஸ்துமஸ் இரவன்று இம்மரத்தின் அருகில் நீங்கள் அந்த சிறிய பெட்டியை என்னிடம் கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில் 3வது தடவையாக நான் அதே ஒளிவீச்சைக் கண்டேன். அடுத்த நிமிடமே விவேகானந்தர் எனக்காக 43 வருடங்களுக்கு முன்பாகவே கண்ட என் குருவின் பரிசை உற்று நோக்கிக் கொண்டிருந்தேன். ஒரு வெள்ளிக் கிண்ணம்.